ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கென்கிட்ஸ் வந்து கோனாமார்க்கு அகைன்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரிச்சுட்டு இருப்பார். இந்த பக்கம் நம்ம கோனாமாரும் அமைதியாகவே சைலண்ட்டாகவே நின்று இருப்பான். ஏடா நம்ம கோனாமார்க்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க, சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம கோனாமார் போக, நம்ம நருட்டோ என்னமோ உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பருட்டோ கவுந்தடிச்சு விழுந்திருப்பான். ஐயோ ஆற்றுல விழுந்த பருட்டோக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆத்தோரமாக தான் அவன் வந்து கிடப்பான். அப்படியே நம்ம பருட்டோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்க, அந்த இடம் வந்து பார்த்தோன்னா லீஃப் வில்லேஜில் வந்து பார்த்தா ட்ரைனிங் எடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா தலையில் கை வச்சுருப்பான். எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்துட்டு, சரி நான் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா வந்து வீட்டுக்கு அப்படியே பொறுமையாக நடந்து போயிருப்பான். அடுத்த சீனே பார்த்தோன்னா நம்ம ரேமனை தான் காமிக்கிறாங்க. என்ன இவ்வளோ சீக்கிரமாக வெட்டிங்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அந்த பக்கம் பார்த்தா நம்ம கென்கிட்சோ எஸ் அந்த சோமா மான்ஸ்டரோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம மக்களை காப்பாற்றணும்னா நம்ம சீக்கிரமாக இந்த ஒரு ப்ராசஸை முடிச்சாகணும் போது, சரி ஓகே எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த ஒரு வேலையும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் டியூட்டியை சீக்கிரமாக பண்ணுங்கன்னும் போது, சரி ஓகே நாளைக்கு நம்மளோட கல்யாணம், ஸோ அதுக்கு ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்சோ சொல்ல, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேமன் அப்படியே ஸ்கர்ட்டெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு, சரி ஓகே நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க சொல்ல, அப்படியே நம்ம கென்கிட்சோ போவான். ஒரு நிமிஷம் இருங்க லார்ட் கென்கிட்சோ, என்னோட அட்டெண்டர் இருக்காங்களே அந்த பாட்டிமா, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு என்ன இப்போது நான் அவங்கள பார்க்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கென்கிட்சோ சொல்ல, அந்த பக்கம் வந்தால் நம்ம ரேமன் நான் வந்து பார்த்தோன்னா அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னும் போது, நான் அவங்கள பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அஞ்சரி கென்கிட்சோ போயிருக்கேன். சரி ஓகே நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நான் அவங்கள கூப்பிட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் சொல்லிட்டு கல்யாணத்துக்காக ரெடி ஆகுங்க. கரெக்டாக நம்ம கோனாமார் வாங்கி அந்த கிளிப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளிப்பையே வந்து பார்த்தோன்னா அவங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் வைப்பாங்க. அந்த பாக்ஸில் வச்சுட்டு பத்திரமா வந்து அதை பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. நம்ம ரேமனுக்கு வந்து பார்த்தோன்னா கோனாமார் மேலே லைட்டாக ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் தான், பட் இருந்தாலும் ஊர் மக்களுக்காக அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீஃப் வில்லேஜில் நம்ம பரோட்டோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் போது, யோ அண்ணா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி உளுந்து வாரி மண்ணில் வந்திருக்கணும் போது, ஐயோ தெரிலம்மா நானும் எங்கேயும் உளுந்து வாரி தான் வந்திருக்கேன், என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலன்னு போது, வெயிட் நீ இப்படியே அழுக்கோட வீட்டுக்குள்ளே வர போறியா, அப்போ ஒழுங்குமுறை தான் குளிச்சுட்டு வாடா மகனே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம என்னட்டா சொல்ல, சரி ஓகேம்மா அப்படின்னும் போது, அண்ணே என்னண்ணே உன் பேக்கெட்டில் ஏதோ மின்னுது அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா இது பார்க்க சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு நீமா வரை சொல்லியிருப்பா. அப்படிதான், பட் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா சொல்ல, டேய் இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் இருந்திருக்குமா, ஏதாவது பொண்ணை என்ன கரெக்ட் பண்ணிட்டேடா மகனே அப்படின்னு என்னட்டா கேட்க, மம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டா சொல்லியிருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம கோனாமார் சோகமாகவே இருப்பார். என்ன ஆயிருக்குன்னா நம்ம கோனாமாருக்கு மெமரி எரேஸ் ஆகிருக்காரு. பட் நம்ம கோனாமார் வந்து அந்த வில்லேஜ்லேருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, நான் வந்து பார்த்தோன்னா எப்படியாவது ரேமனையும் காப்பாற்றியாகணும், அந்த டாடை வில்லேஜையும் காப்பாற்றியாகணும், நான் வந்து பார்த்தோன்னா விடாமல் ஏதாவது முயற்சி பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பரோட்டா அப்படியே பொறுமையாக வந்து அந்த கிளிப்பையே பார்த்துட்டு இருப்பான். என்ன கிளிப் இது, எப்படி என் பேக்கெட்டில் வந்தது, எதுவுமே புரியலையே, யார் எடுத்துன்னு வந்து வச்சுருப்பா, சரி யாரோ வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ராவில் வச்சுட்டு ட்ராவை வந்து அவன் க்ளோஸ் பண்ணியிருப்பான். நம்ம பரோட்டாக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படியே சாலை ஓரமாக வந்து நடந்து போயிட்டு, என்னாச்சு நேற்று ஏதாவது கெட்டு போன பர்கர் தின்னுட்டோமா, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க, பின்னாடி ஒருத்தன் தூக்கி போட்டு நம்ம பரோட்டோ அடிச்சிருப்பான். டேய் யாரா நீ, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு நம்ம பரோட்டோ கேட்க, முன்னாடி இருக்கிறது சாரதா. டேய் பரோட்டோ என்ன பண்ண நீ வந்து பார்த்தா என்ன பண்ண ஒழுங்காக சொல்லும் போது, ஏமா எதை பற்றிமா பேசுகிறேன் போது, டேய் விளையாடாத எங்ககிட்ட, கோனாமார் சென்சே வந்து பார்த்தா இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காரு அப்படின்போது, ஏன் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பரோட்டோ கேட்க, டே பைத்தியக்காரா அவரை வந்து பார்த்தா ஹவுஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மிச்சிக்கு சொல்லியிருப்பான். என்ன ஆச்சு நேற்று வந்து பார்த்தா நீ என்ன பண்ண, நீ வந்து ஏதோ ஒரு வேலை தண்டை பண்ணி விட்டுருக்க, அது கோனாமார் பொறுப்பேற்றிருக்காரு போது, எம்மா நான் எதுவும் பண்ணல, என் பிக் ப்ரோ வந்து பார்த்தா அப்படி பண்ண மாட்டாரு போது, டேய் அப்போ ஏன்டா அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காரு, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா போது, ஐயோ நீ வந்து கரெக்டாக பிடிச்சிட்டம்மா பாயிண்ட்டை, பட் எனக்கு எதுவுமே தெரியலையாம்மா அப்படின்னு பரோட்டோ சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம மிச்சிக்கு அவர் வந்து பார்த்தா ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போய் தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னும் போது, என்னது வில்லேஜுக்கு போனாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ யோசிச்சிருப்பான். பரோட்டோக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த பக்கம் வந்து பார்த்தா கோனாமாரு சீலிங் ஜூட்ஸோ, எந்த சீலிங் ஜூட்ஸோ வந்து பார்த்தா என் தாத்தா யூஸ் பண்ணார், நான் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு சீலிங் ஜூட்ஸோ வந்து கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சிருப்பாரு. என்னடா நம்ம கோனாமார் பிளான்னா அந்த சோமாவை சீல் பண்ணுறதுக்காக வந்து யோசிச்சிருப்பாரு, பட் அதுக்கான ஜூட்ஸே கிடைக்காது. அப்படியே வந்து பார்த்தா கோனாமார் கடுப்பு போயிட்டு, ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடுப்பாக கரெக்டாக அவரோட தாத்தா ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கும். அதை பார்ப்பா நம்ம கோனாமாரு, என் தாத்தா அவர் உயிரை கொடுத்து இந்த வில்லேஜை காப்பாற்றினாரு, நான் இப்போ உயிரோடு இருக்கேன், நான் வந்து பார்த்தா தேட மாட்டேன்னா நான் அடுத்த ஸ்க்ரோலில் தேடுறேன்டா அப்படின்னு கோனாமார் போக, அப்படியே வந்து பார்த்தா இந்த பக்கம் தண்டர் பர்கர் ஷாப் தான் காமிப்பாங்க. அந்த பக்கம் சாரதா, டே பரோட்டோ நீ ஏதோ பண்ணிட்டு அதனால தான் வந்து பார்த்தா நம்ம கோனாமார் செஞ்சு பனிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னும் போது, அப்படியே வந்து பார்த்தா நம்ம பரோட்டோன்ட்டு நான் இதை எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான். என்னடா ஆச்சு பரோட்டோ, ஏதாவது கண்டுபிடிச்சேடா அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் நான்
எப்படி இதை மறந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா வச்சுருப்பான். ஏடான்னு பார்த்தா முன்னாடி லெமன் பர்கர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இதை வந்து பார்த்தா இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா வந்து புலம்பிட்டு இருப்பான். இது வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் ஏன் வந்து பார்த்தா நான் வந்து டேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா யோசிக்க அந்த பக்கம் சாரதாவா, டேய் நீ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நாளே டேஸ்ட் பண்ணுறியோடா, நீ இதை டேஸ்ட் பண்ணலன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கேடா போது. ஆமாம் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து பார்த்தா ஏன் இதை டேஸ்ட் பண்ணல அப்படின்னு பரோட்டாவும் யோசிச்சிருப்பான். அப்படியே வந்து பார்த்தா பரோட்டாக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரி ஓகே, இந்த லெமன் பர்கர் வந்து பார்த்தா நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்போது அந்த பரோட்டாக்கு இந்த பர்கர் சாப்பிடும் போதாவது அடுத்தது அந்த மெமரி பழைய மெமரி எல்லாம் வந்துச்சா இல்லையா அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாட்டு வழக்கம் போல் நம்ம சேனலில் தான் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி குட்டி லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வட்டா நண்பா, பபாய்.